ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருப்பார். அதனுடைய அளவு சின்னதும் பெருசுமாக இருக்கும். ஒருத்தர் பெரிய சக்ஸஸுக்கு போவார், ஒருத்தர் சின்ன சக்ஸஸுக்கு போவார். அது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கர்மா. பட் இருந்தாலும் சக்ஸஸ்னு ஒன்று இருக்கும் சார். ஏன்னா அர்த்தம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இருக்காது. வாழ்வின் அர்த்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததனுடைய அர்த்தம் என்னங்கிறத நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை அவருக்கு தேடுறதே கூட அர்த்தமாக இருக்கலாம். அதனால் அவர் தேடிக்கிட்டே தெரிவார். ஸோ மொத்தத்தில் ஏதாவது ஒரு காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கில் பிறப்புக்கான அர்த்தம்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த வகையில் ஒரு சக்ஸஸ்னு ஒன்று இருக்கும். அப்போது இந்த இது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சக்ஸஸுக்கான டைம் அப்படிங்கிறது எப்போ? மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எப்போ சக்ஸஸ் ஆவாங்க? அவங்க எந்த திசையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே ஜோசியம். லக்னம் மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவதாக அமையக்கூடியது புதனுடைய ஆட்சி வீடு. இந்த மிதுன லக்னத்துக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த ரெண்டு திசையும் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும். அதாவது டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது சந்திர திசையிலையும் செவ்வாய் திசையிலையும். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? ரெண்டுமே அடுத்தடுத்து வரும். சந்திர தசை ஒரு 10 வருஷ டியூரேஷன், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். சார் ரெண்டும் சேர்ந்தா 17 வருஷ டியூரேஷன். ராகு திசை 18 வருஷம், புதன் திசை 17 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். அது மாதிரி இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் மட்டும் பாசிட்டிவாக உட்காந்துருச்சுன்னு வைங்களேன், 17 வருஷம் யோக தசையாக மாறிடும். பிரமாதமாக சம்பாதிச்சிருவான். இந்த சந்திர தசை செவ்வாய் தசை ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, ஒன்று நெகட்டிவாக இருக்குது. 50% அந்த யோகம் அந்த ஒரு தசையில் நல்லாவே பண்ணிடும். அப்போது இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் எப்போ வரணும்? சம்பாதிக்கிற காலத்தில் வரணும். இதில் பாருங்கள், நான் மிதுன லக்னத்தில் தான் பிறந்தேன், ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். அது பிறந்தப்பயே சூரிய தசை 2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு வச்சு. சூரிய தசை 2 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். சந்திர தசை 12 வயசில் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான், சூரிய தசையும் சந்திர தசையும் முடிஞ்சு வச்சு. அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய திசைகளில் ஒன்றும் ஆகாது, வெட்டியாக போயிருமா வாழ்க்கை அப்படின்னா அப்படி கிடையாது. வாழ்க்கையெல்லாம் வெட்டியாக போகாது. அடுத்தடுத்து வர்ற திசைகளில் வரக்கூடிய கிரகங்கள் யோகமாக உட்காந்துருந்தா சக்ஸஸ் கொடுக்கும். நான் சொல்கிறது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டாப் மோஸ்ட் யோகம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 2 திசையில் இருக்குது. ஒரு 25 வயசில் வருது சூரிய தசை அப்படின்னா 31 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்கும், 41 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும். இந்த 21 அந்த சூரிய தசை 6 வருஷமும் சந்திர தசை 10 வருஷமும் 14 சூரிய தசைன்னு வந்துருச்சு சாரி, அதாவது செவ்வாய் தசை 7 வருஷமும் சந்திர தசை 10 வருஷமும் 17 வருஷம். இந்த 17 வருஷமும் யோக தசையாக நடந்துடும். அப்போ 25 வயசில் ஒருத்தருக்கு சந்திர தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 35 வயசு வரைக்கும் சந்திர தசை, 35லேருந்து 42 வயசு வர்ற வரைக்கும் செவ்வாய் தசை. அப்போது 25லேருந்து 42 வயசு வரைக்கும் யோக தசையாகவே நடக்கும். அடுத்தடுத்த தசைகள் யோகமாக மாறிடும். இதுக்கு இந்த 2 கிரகமும் நல்ல விதமாக உட்காந்துருக்கணும். சரி, இப்போது முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துட்டா சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் கடகத்தில் நிற்கிறது அல்லது உச்சம் பெற்ற நிலையில் 12ஆம் இடத்துல நின்னாலும் அது யோகமாகவே வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது 2ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஆட்சி பெற்ற சந்திரன் தனாதிபதி ஆட்சி ஆகிறதுங்கிறதுனால யோகத்தை கொடுக்கும். சார் சந்திரன்னு பேசல, ஒரு விஷயத்தை சேர்த்து பேசணும். அதாவது வளர்வரை சந்திரனானால் என்ன செய்யும், தேய்வரை சந்திரனானால் என்ன செய்யும் அப்படின்னு பேசினேன். எந்த சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் தையா, அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி ஆகிட்டாருன்னா ஆட்சி தான். அது தேய்வரை சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, பௌர்ணமிக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தாலும் சரி, சந்திரன் தான். தேய்வரை சந்திரன் 2ல் ஆட்சி பெற்றாலும் வளர்வரை சந்திரன் 2ல் ஆட்சி பெற்றாலும் அந்த ஜாதகன் யோகத்தை அனுபவிப்பான் மிதுன லக்னத்துக்கு. அதாவது யோகம்ங்கிறது பொருளாதாரத்தை நிறையா கொடுக்குறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா பொருளாதாரத்தில் ஜெயிச்சா தான் இந்த காலத்தில் வாழ்க்கையில் ஜெயிச்சதாக எடுத்துக்கிறாங்க. அந்த பாயிண்டில் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த சந்திர திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு அந்த சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னாலும் சரி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை யோக திசை. சரியா? இப்போ
இந்த சந்திரன் வந்து 12ஆம் பாவத்தில் உச்சமாகிறாரே தப்பு இல்லையா அப்படின்னாக்க இதுக்கு பல முறை நம்ம வீடியோலேயே நிறைய விடை இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானம் தான். அந்த மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது ஒன்று உட்காந்துருச்சுன்னா டோட்டலாக அந்த ஸ்தானத்துக்கும் மறைவில்லை, அது கூட இருக்க கிரகத்துக்கும் மறைவில்லை, அந்த உச்சமான ஆட்சியான கிரகத்துக்கும் மறைவு கிடையாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் 4 கிரகம் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. 6ல் 6க்கு அதிபதி ஆட்சி ஆனார்னா சோலி முடிஞ்சு, எந்த கிரகத்துக்கும் மறைவு கிடையாது. இதை நம்ம பல விதங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எல்லாம் நம்ம சேனல்லே இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே சந்திரன் வந்து 12ல் உச்சமாய் நிற்கிறதுங்கிறதுனால இங்கே மறைவு கிடையாது சந்திரனுக்கு. அப்போ முழுமையான யோகத்தை செய்யும். இன்னும் சொல்லணும்னா சந்திரன் 12ல் போய் உச்சமாய் தசை நடத்துச்சுன்னா சொத்து வாங்குவான் சார். அந்த டைமில் சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறதுங்கிற மாதிரியான யோகத்தை கொடுத்துரும். அதே 2ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கு, இன்னும் பிரமாதமான பலனை கொடுக்கும். 2ல் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையிலையோ 12ல் உச்சம் பெற்ற நிலையிலையோ நின்று இவங்களுக்கு தசை நடத்துச்சுன்னா இவங்க ட்ரேடில் பின்னி எடுப்பான். இது டே ட்ரேடிங் ஆகட்டும், ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறதுங்கிறதாகட்டும், அல்லது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே பூந்து வெளில வர்றதுங்கிறதாகட்டும், அல்லது வந்து ஃபாரெக்ஸ் பண்ணுறதாகட்டும், கிரிப்டோ கரன்சி எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு வந்துடுவான். அந்த 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையிலையும் ஆட்சி பெற்ற நிலையிலையும் நின்று தசை நடத்துறதுங்கிறது முக்கியம். சரியா? இதில் ஒரு லீஸ்ட் % ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த பலனில். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சந்திரனுக்கு கால் கொடுத்த கிரகம் வீக்காக இருந்ததுன்னா அது வந்து அடி வாங்கும், சந்திர தசை அடி வாங்கும். பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போ இது 100க்கு ஒரு 15% வேணால் அந்த மாதிரி வரலாம், அந்த மாதிரியான ரீசன்னால் அடி வாங்குறது. பட் மோர் தென் 85% ஆஃப் த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து யோகத்தை செய்யக்கூடிய சந்திரனாக இருப்பார், அதில் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போது செவ்வாயை சொன்னேன். இந்த செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அது ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய் தசை நடந்தாலும் சந்திர தசை நடந்தாலும் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஐயா இங்கே செவ்வாய் நீசம், கரெக்டா? ஆமாம், செவ்வாய் நீசம் தான், ஆனாலும் ஜெயிப்பான் சார். என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சரி, இப்போ இங்கே சந்திரன் வந்து ஆட்சியும் இல்லை உச்சமும் இல்லைப்பா, அவர் வந்து கேந்திரத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு, இப்போ சொல்லியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி? சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல கன்னியில் உட்காந்துருக்காரு, அப்போ செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? நீசமாயிட்டார். சரியா? இப்போ வந்து செவ்வாய் தசை நடக்குது. இந்த செவ்வாய் கஷ்டப்படுத்துமா, நஷ்டப்படுத்துமா, இஷ்டப்படுத்துமா அப்படின்னா இந்த செவ்வாய் கஷ்டப்படுத்தும். உடல் ரீதியான தொல்லைகள் வயசானவங்களா இருந்தால், சின்ன வயசுக்காரனாக இருந்தால் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விடுறதுங்கிறது, ரொம்ப சின்ன வயசில் இருந்தாங்கன்னா படிப்பில் பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு ஃபேமிலி ரீதியான டிஸ்டர்பன்ஸை உருவாக்கும். இதெல்லாம் எப்போ தெரியுமா? இந்த செவ்வாய் நீசமாய் நிற்கிறதுங்கிறதுனால. ஆனால் இதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எப்படின்னா, இங்கே செவ்வாய் வக்கரம் ஆயிட்டாருன்னு வைங்களேன், இந்த தசை யோக தசை சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் ஃபைனான்ஷியலாக. சார் பொருளாதாரத்தில் ஜெயிச்சிருவாங்க சார், சொத்து வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டுறதுக்கான யோகம் வந்துடும். ஒரு பக்கம் கடன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த கடனை கட்டி மீட் அவுட் பண்ணி மேலே வந்துடுவாங்க. இப்போது இந்த செவ்வாய் வக்கரம் ஆச்சுனாலுமே யோக தசையாக நடக்க ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இன்னொரு வித்தை வருங்க. இதே மிதுன லக்னத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து நீசமாகிறத பற்றி பேசணும் இல்லையா? 11ஆம் பாவத்தில் ஆட்சியாகி நிற்கிறார் சார். இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இவங்க சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, இந்த செவ்வாய் திசை யோக திசையாக நடக்கும். இப்போ ஒருத்தர் கேட்பார், 11ஆம் இடம் காதல் ஸ்தானம், அப்போ காதல் வந்து விடாதா, அல்லது வந்து 2வது பொண்டாட்டி வந்து விடாதா, 2வது திருமணம் ஆயிருமா பொண்ணு ஜாதகமாக இருந்தானா? ஆகாது, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வேறு மாதிரியான கிரகச்சரிக்கை. இந்த ஒரே ஒரு 11ஆம் பாவாதிபதி ஆட்சியாக இருக்கார், அதனால் 2 பொண்டாட்டி வாங்குற பாயிண்ட் எல்லாம் தப்பு. காணா கருப்பட்டி வானா வாயில் ஓடுங்கிற மாதிரி போயிட முடியாது இந்த ஒரு இடத்துல. இப்போ இதில் என்னென்னா, 11ல் வந்து செவ்வாய் ஆட்சியான நிலையில் நிற்கிறனால இந்த செவ்வாய் திசையில் சொந்த தொழில் பண்ணாலும் வேலைக்கு இருந்தாலும் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுடைய கரியரில் ரொம்ப பயனீராக இருப்பாங்க, அல்லது எப்பயுமே முன் வரிசையில் நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. பொருளாதார ரீதியாக ஜெயிச்சிருவாங்க சார். சரியா? இப்போ தான் அடுத்த சிக்கல். அதாவது மிதுன லக்னம் 6ஆம் இடத்துல செவ்வாய் விருச்சகத்தில் உட்காந்து, இங்கே ஆட்சி தான், செவ்வாய் வந்து ஆட்சி தான். ஆனால் இந்த செவ்வாய் நடந்ததுன்னா வேலையில் ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் கஷ்டப்படுவாங்க, சொந்த தொழிலில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸ் ஆவாங்க. புரியுதா? 2 பிரிவாக பிரிஞ்சிடும் இந்த இடத்துல. வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால், நான் இந்த என்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வெளிநாட்டில் போய் இவ்வளோ வருஷமாக வேலை பார்த்தேன், இப்போ செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா செவ்வாய் தசையில் கண்டிப்பாக ஜாப் போயிடும். செவ்வாய் தசை ஆரம்பிச்சதுமே
சார் செவ்வாய் தசை ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஜாப் போயிடாது சார், நீங்கள் அப்படி எடுத்துக்கிறாதீங்க. மிதுன லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று நிற்கிறார், இவருடைய தசை நடக்குது. அப்போ இந்த டைமில் வந்து ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அந்த ஜாப் வந்து சிக்கலாகும், மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் அதிகமாகும், தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் கொடுப்பான், அல்லது நீங்களே இன்டர்னல் சேஞ்ச் பண்ணி எனக்கு ஒரு ஆப்பு வைங்கிற மாதிரி நீங்களே போய் எங்கனையாவது ஆப்பு வச்சுக்கிறீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னா சிக்கல், யாவது ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு. ஆனால் சொந்த தொழிலில் இருந்தாங்கன்னா அவங்க தொழில் வந்து பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகும், தன்னுடைய போட்டியாளர்களை விட இவங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். அப்போ இதில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அம்சம் வந்துடும். ஸோ அந்த வகையில் இந்த இதை கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது சொந்த தொழிலில் இருக்குது, ஆனால் வேலை பார்க்குறதுல இல்லை. ஆனால் சிலர் வேலை பார்ப்பாங்க, அந்த வேலையில் சிரமப்பட்டுகிட்டே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த செவ்வாய் வக்ரம் ஆயிட்டார்னு வச்சுக்கிறோம், இதே செவ்வாய் வக்ரம் ஆயிட்டார். இப்போது ஜாபில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் ஆகி நான் வந்து டைரக்டர் ஆனேன், அல்லது வைஸ் பிரசிடென்ட் ஆனேன், பிரசிடென்ட் ஆனேன், இப்படி அதாவது பெரிய லெவலில் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகிறதுக்கான அமைப்பு வந்துடும். சார் இங்கே பாருங்கள், ஒரே மிதுன லக்னம் தான், 6ல் செவ்வாய் தான், 2 பேர்த்துக்கும் செவ்வாய் தான்னு வைங்க, 2 ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒன்று வக்ரமாக இருக்கும், ஒன்று வக்ரம் ஆகலைன்னு வச்சுக்கிறோம். இந்த வக்ரமானவங்க வந்து ஜாப் மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா தே வில் பி சக்சீட் இன் தேர் கெரியர். அது வந்து எப்படி சக்ஸஸ் ஆவாங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்லையும் பார்க்காத சக்ஸஸை பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன், அவ்வளோ பெரிய சம்பளம், ரெனுமரேஷன் கொடுக்கறதுங்கிறது, பெரிய சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் தசை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்ரைசல் வந்தால் எங்கேயோ போயிடுவான். அதே இது இந்த செவ்வாய் வக்கரமாகாமல் இருந்துச்சு, அங்கே அப்பையும் எங்கேயோ தான் போயிடுவாங்க, உருட்டி விட்டுருவாங்க கீழே கடமுடன்னு. அப்போது இந்த வக்ரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனையாக ஏற்படுத்தும். இப்போ இதே இது இங்கே கூட ராகுவும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, செவ்வாயும் ராகுவும் நிற்கிறாங்க மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல, செவ்வாய் வக்ரமாக இருக்குன்னா மிகப்பெரிய யோகம். இவங்க வந்து வேலையில் இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்க ஜெயிப்பாங்க. சரி, சொந்த தொழிலில் இருக்கவங்க ஜெயிப்பாங்களா? இந்த ராகு கூட இருந்தால் ஜெயிப்பாங்க. ராகு இல்லாமல் வக்ரமாக இருந்தால் நியூட்ரலைஸாக போகும், தொழில் கெட்டெல்லாம் போயிடாது, நியூட்ரலைஸாக போகும். சரி, இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தோமா, இன்னொரு பாயிண்ட் இருக்குது இதே செவ்வாயை வச்சு. செவ்வாயில் வந்து எத்தனை வித்தை பாருங்க, உச்சம் பெற்ற செவ்வாய் மகரத்தில், லக்னம் வந்து மிதுனம். இப்போ நல்லா இருக்குமாப்பா சொல்லுப்பா அப்படின்னா, இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கமிஷன் பேசிஸில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் இந்த 7 வருஷ செவ்வாய் தசை வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வேலையில் வந்து அந்த அன்சர்டனிட்டி இருக்க மாதிரியான ஃபீலிங்லேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த செவ்வாய் ஒரே செவ்வாய் தான், அவர் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா மேஷத்தில் ஆட்சியான ஒரு பலன், விருச்சகத்தில் ஆட்சியான ஒரு பலன், வக்ரமாச்சுன்னா வேற மாதிரியான பலன், மேஷத்தில் வக்ரமாச்சுன்னா வேற மாதிரியான பலன். அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கிறதா, அவர் லாபாதிபதி மிதுன லக்னத்துக்கு, உடனே அந்த திசை பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளோ தூரம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சரியா? இப்போ உருளைக்கிழங்கு சார், ஒருத்தருக்கு பொரியல் பண்ணாத்தையும் பிடிக்கும், ஒருத்தருக்கு சாம்பாரில் ஓட்டத்தையும் பிடிக்கும், ஒருத்தருக்கு மசியல் பண்ணாத்தையும் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வேறு என்னமாவது பண்ணாத்தையும் எனக்கு அவ்வளோதையும் தெரியும், எனக்கு வேறு தெரியாது உருளைக்கிழங்குல. அது மாதிரி இது பண்ணாத்தையும் பிடிக்கும், அது பண்ணாத்தையும் பிடிக்கும். அப்படின்னாக்க ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காதியா, எனக்கு பார்க்காதையா பிடிக்குன்னு பார் இல்லையா? அப்போ ஒரே ஒரு காய் இத்தனை விதமாக வந்து பரிமாணம் எடுத்து வந்தால் அதுக்கேற்ற மாதிரியான விருப்பத்தில் பல பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறதும் ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னையும் மாற்றிக்கும், ஜாதகனையும் மாற்றி விட்டுரும். சரியா? அப்போ இந்த செவ்வாய்க்கு இவ்வளோ பவர்ஃபுல்னஸ் இருக்குது எங்கே, இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி ஒரு தசைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். சரியா? பெருசாக வரும். இப்போ செவ்வாய்க்கு சொல்லி முடிச்சிட்டோமானா முடிக்கவெல்லாம் இல்லை, இன்னும் இந்த செவ்வாய் உட்காந்துருக்க சாரம் எப்படி இருக்குது, அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம்னா இன்னும் விரிவாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். மிதுன லக்னம் 8ல் செவ்வாய் உச்சமாய் நிற்கிறார். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் ரிசல்ட் இல்லையா? இப்போ நான் சொன்ன ரிசல்ட்டு. இப்போ இதே இதில் வருங்க, இந்த செவ்வாய் வக்ரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோமே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கடைப்படுவாங்க. அதே மிதுன லக்னம் 8ல் செவ்வாய் உச்சமாய் நிற்கிறார், இந்த பாயிண்ட்லேயே எடுத்து. அப்போது அப்படியே தலைகீழாக மாறும். அப்போ ஒரு கிரக சேர்க்கை, அந்த கிரகம் வந்து ஒரு விதமாக மாற நமக்கு பலனை அப்படியே என்டையராக மாறிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி 12 ராசிகள்லையும் உட்காருவார் செவ்வாய். ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர கால் கொடுத்தவன் வந்து என்ன பொசிஷனில் இருக்கான், இது மற்ற கிரக இதில் உட்காந்துட்டா கூட பரவாயில்ல, ராகு காது கேது காலில் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய், இன்னும் காம்ப்ளிகேஷன். அந்த பலன் எடுக்கிறதுங்கிறது இன்னும் கவனமாக எடுக்கணும். பாருங்கள், இப்போது
செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்க எங்கேப்பா செவ்வாய் இங்கே வாங்க. இப்படி உட்காந்துருக்கார். சுவாதி நட்சத்திரங்காலில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. துலாத்தில் மிதுன லக்னத்துக்கு துலாமில் சுவாதி நட்சத்திரங்காலில் உட்காந்துருக்கார். இப்போது இந்த ராகு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு முதல்ல போய் கணிக்கணும். அந்த ராகு சரியாக இருந்தால் தான் இந்த செவ்வாய் சரியாக இருக்கும். எது மோர் தென் 70%. பாக்கி 30%க்கு இந்த சுக்கிரன் சரியாக இருக்காரான்னு பார்க்கணும். இந்த சுக்கிரனு ராகுவுக்குமான பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மூணும் சேர்ந்தா தான் இதில் வந்து 100% சக்ஸஸா அல்லது 100% ஃபெயிலரா அல்லது நியூட்ரலைஸாங்கிறது தெரியும். இந்த மிதுன லக்னத்துக்கு 5ல் செவ்வாயை மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டு பலன் சொல்லிட முடியுமானா இந்த இடத்துல முடியாது. சுவாதி காலில் உட்காந்துருந்துச்சுன்னா முடியாது, திருவாதிரை காலில் உட்காந்துருந்தா முடியாது, அஸ்வினி மகம் மூலத்தில் உட்காந்துருந்தா முடியாது, சதயங்காலில் உட்காந்துருந்தா முடியாது. ஸோ இது என்னன்னா இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. அதாவது அந்த மாதிரி ராகு கால் கேது காலில் சாய கிரகங்களுடைய காலில் உட்காந்துட்டா நம்ம வந்து 2 ஜாதகம் கணிக்கக்கூடிய எஃபோர்ட்டை அந்த ஒரு தசைக்கு போடணும். அப்போத்தான் பலனை அக்யூரேட்டாக எடுக்க முடியும். கரெக்டான பலன் எடுக்கிறதுங்கிறது அதில் தான் வரும். ஓவராலாக இந்த தசை ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். முதல்ல இந்த செவ்வாய் தசை மிதுன லக்னத்துக்கு சுவாதி காலில் துலாத்தில் உட்காந்துருக்க செவ்வாய் ஜெயிக்குங்கிற முடிவு வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ ஜெயிச்சிரும்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து எந்த புத்தியில் அந்த சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுக்க தெரியணும். அப்போ அந்த புத்தியில் இது சக்ஸஸ் ஆகும். மற்ற புத்தியில் நியூட்ரலைஸாக இருக்கலாம், நெகட்டிவாக கூட போகலாம் சமயத்தில், அந்த மாதிரி கூட இருக்கும். அப்போது இந்த இது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஓவராலாக பார்க்குறோம்னாக்க ஒன்று சந்திர திசை அல்லது செவ்வாய் திசையில் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஸோ அந்த வகையில் மிதுன இது வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன், ரைட்டா? இதே இது வந்து இன்னும் ஷார்ப்னஸ் கூட்டிக்கிட்டே போகலாம். எப்படி கூட்டிகிட்டே போகலாம்? இந்த தசை நடக்கையில், அதாவது சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடக்கலை, என்ன எங்கே உட்காந்துருக்காங்க, எந்த நட்சத்திர காலில் உட்காந்துருக்காங்க, அந்த கால் கொடுத்தவனுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தால் மோர் தென் 90% கிட்ட போயிடலாம். இன்னும் அந்த வீடு கொடுத்தவனையும் கால் கொடுத்தவனையும் மேட்ச் பண்ண தெரிஞ்சுன்னா 95% கிட்ட போயிடலாம். நாட் 100%. வி குட் நாட் ஏபிள் டு அச்சீவ் த ரிசல்ட்ஸ். 100% ரிசல்ட்டை நான் யாருமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு 95% அச்சீவ் பண்ணலாம், 90% அச்சீவ் பண்ணலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு தசை வந்து சக்ஸஸ் ஆகும், இந்த டைமில் அவங்க சம்பாதிப்பாங்க, இந்த டைமில் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த தசா புத்தி தான் டிசைட் பண்ணும். நீங்கள் நாடி ஜோதிடத்துப்படி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த தசா புத்திப்படி ஒரு புத்தி வந்து யோகமாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். அந்த கன்ஃபார்ம் ஆன டேட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த தசா புத்திக்கான டேட் எடுத்து வச்சுக்கிட்டு கோச்சாரத்தில் நீங்கள் கிரகத்தை நகர்த்தி பாருங்கள், நாடிலையும் அது கரெக்டாக வரும். வந்தால் இந்த தசாபுத்தியை நீ கரெக்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம், கரெக்டான கணிப்பு வந்திருக்குன்னு அர்த்தம். நாடிப்படியும் கரெக்டாக வரல அப்படின்னா, கான்ட்ராவர்சி வருதுன்னா எங்கேயோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சரியா சார்? இன்னொரு விஷயம், குரு வந்து நாடி ஜோதிடத்தின்படி இது ஆண்மகனை குறிக்கக்கூடிய ஜாதகம் கிரகம் இல்லையா? குரு வந்து ஜாதகன். அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ராகு மேலே போகும், கேது மேலே போகும், சனி மேலேயும் போகும். அப்போல்லாம் கண்டத்தை கொடுக்கறது இல்லையே, எல்லா டைம்லையும் கொடுக்கறது இல்லையே. அதுக்கு திரிகோணத்துலேயும் போகும். அப்போ எல்லா டைம்லையும் கண்டத்தை கொடுத்துருமா அப்படின்னாக்கா அப்படி கொடுக்காது. அப்போது எந்த தசாபுத்தி வீக்காக இருக்குது அந்த தசாபுத்தியில் இந்த கோச்சாரமும் வீக்காக வந்து சேரல ஃப்ளாஷ் ஆகிடும். அப்போ தான் வந்து பெரிய யோகத்தையோ தோஷத்தையோ செய்கிறது. அப்போ தசாபுத்தியில் ஒரு பலன் கணிச்சிட்டு கோச்சாரத்தில் அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆயிரும். நீங்கள் செஞ்சு பாருங்க தெரியும். சரியா? அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் திசையும் செவ்வாய் திசையும் யோக திசையாக இருப்பதற்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இது மட்டும் இல்லாமல் சுக்கிர தசை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒன்றை மட்டும் ஓவராலாக சின்னதாக வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம போகலாம். அடுத்த லக்னத்துக்குள்ளே மூவ் ஆகிறது. இருங்க வரேன். அதாவது சுக்கிரன் வந்து உச்சமாய் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பலன் நல்லா இருக்குமா அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு உச்சம் பெற்ற சூரியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும். இல்லாட்டி செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்காது. அதாவது வயசு வருஷம் மாற்றி நடக்கலாம். முதல் 10 வருஷம் நல்லா இருந்தால் ரெண்டாவது 10 வருஷம் சிக்கல், ரெண்டாவது 10 வருஷம் யோகமாக இருக்குன்னா முதல் 10 வருஷம் சிக்கலில் கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் இது கொடுக்கும். இதான் 50-50 அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி 50-50 இது. சரி, இதே சுக்கிரன் வந்து 12ஆம் பாவத்தில் ஆட்சி ஆகிறார். பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். இந்த பீரியடில் நிறைய சொத்து சுகம் வாங்குறதுங்கிறது பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பில் எங்கேயோ போயிடுவான், பெரிய அளவில் சம்பாத்தியம் வந்துடும். இங்கே இருந்தும் நான் கஷ்டப்படுறேன்னா அது வக்ரமாக இருக்கும். சரியா? இல்லாட்டி கால் கொடுத்தவன் நீசமாக இருப்பான்.
சரி, இதே சுக்கிரன் வந்து 5ல் ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலாத்துல சுக்கிரன் இருக்காரு. இப்ப செவ்வாய் கூட வேணாம்ப்பா, இதை கூட எடுத்துடலாம். சுக்கிரன் மட்டும் 5ஆம் பாவத்துல, அதாவது துலாம்ல ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளில் பார்க்காத கடனை இந்த திசையில பார்க்க போறாங்கன்னு அர்த்தம். மிதுன லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் இப்ப பண்ணக்கூடாது சார், பண்ணா அடி விழுகும். நீங்க வந்து எத்தனையோ பேர் சுக்கிர திசையை கடந்து வந்திருப்பீங்க. இந்த சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்துல, அதாவது துலாத்துல வந்து ஆட்சி பெற்ற நிலையில், அது என்ன நட்சத்திர காலில் வேணாலும் நிற்கட்டும், ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறாருன்னா இங்க பஞ்சாயத்து வருதுன்னு அர்த்தம், ஃபைனான்சியலாக மாட்டிக்க போறாங்கன்னு அர்த்தம். அதே சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டா அவன் யோகக்காரன் ஜெயிச்சிட்டியான்னு அர்த்தம். வக்கரத்தில் அம்பிட்டு இருக்கா நீங்க பாருங்க. இந்த திசையை கடந்து வந்தவங்க இருப்பீங்க இல்லையா, கடந்து வந்தவங்க கமெண்ட்ல போடுங்க. அது வந்து மற்ற எல்லாத்துக்கும் கைடன்ஸாகவும் இருக்கும், எனக்கும் இருக்கும், என்னுடைய புரிதலுக்கும் இருக்கும் இல்லையா. நான் ஒரு புரிதலில் தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒரு திசைக்கும் இது மாதிரி ஒரு திசைக்கும் ஒரு ராசியில உட்கார்ந்துருக்கிறதுக்கும் அப்படியே பலன் எடுத்துக்கிட்டே போகலாம். அப்ப இது மாதிரியான பலன்கள் எடுக்கல தான் உங்களுக்கு ஷார்ப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இதுல உண்டு. சரியா? இப்போ கிட்டத்தட்ட மிதுன லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். நாட் இன் 100%, நம்மளால் அவ்வளோலாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ஓரத்தில் நக்குபூ புக்கனை அப்படின்னு ராமாயணத்தில் கம்பர் சொன்ன மாதிரி ஒரு பார்க்கடலை நக்கி குடிக்கிறதுக்கு பூனை போச்சான். அது மாதிரி நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இதே மாதிரி ட்ரெயின் அப் பண்ணால் இன்னும் மற்ற கிரகங்களுக்கும் மற்ற திசைகளுக்கும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகளுக்கும் எக்ஸாக்டாக பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கைடன்ஸாக வச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.